ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நாம என்ன மூவியை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2011ல் ரிலீஸ் ஆன மை சீக்ரெட் பில்லியனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரருடைய லைஃப் ஸ்டைல காமிக்கிறாங்க. அதாவது காலையில ஏதாவது ஒரு போட்ல பார்ட்டி பண்றான், அப்புறமா புது புது கார்ல ரைட் பண்றான், அப்புறமா ஹெலிகாப்டரை எடுத்து போய் மலையோட உச்சில இருந்து ஸ்னோ ரைட் பண்றான், பொண்ணுங்க கூட டேட் பண்றான். அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா தனி பிளைட்ல ஃபிளையிங்ல டேட் பண்றான். சோ அவனோட வாழ்க்கையை பயங்கரமா என்ஜாய் பண்ணி வாழ்றான். பாத்தீங்களா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அது போக நம்ம ஹீரோ நிறைய கம்பெனி வச்சிருக்கிறான். என்னத்தான் அவனுடைய வாழ்க்கையை ஜாலியா இப்படி என்ஜாய் பண்ணாலுமே அவனுடைய கம்பெனிக்கும் போய் அடிக்கடி என்னென்ன நடக்குதுன்ற மாதிரியும் பார்த்துப்பான். இப்ப கூட அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி நமக்கு போட்டியா நிறைய பேர் வந்துட்டாங்க, சோ சும்மா விடக்கூடாது, நீ என்ன பண்றன்னா 5000 கம்பெனியோட ஷேரை நாம வாங்க போறோம், அது கிட்டத்தட்ட 60 மில்லியனுக்கு மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை நீயே அட்டென்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவனுடைய அசிஸ்டன்ட்க்கு சொல்லிட்டு அடுத்ததா எங்க வரான்னு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பார்ட்டி இருக்குது போல. அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவனோட அம்மா கால் பண்றாங்க. அந்த கால் அட்டென்ட் பண்ணி என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இந்த மாதிரி உங்க அப்பாவோட நிலைமை ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இறந்து போயிடுவாரு, சோ அவர் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு, சீக்கிரமா கிளம்பி வாடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வேக வேகமா இட்டாலிக்கு கிளம்புறான். அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ சின்ன வயசுல இட்டாலியில தான் பிறந்திருப்பான், அப்புறம் நிறைய பிசினஸ் பண்ணி இப்ப அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிருப்பான். இருந்தாலும் ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நீ என்னதான் மிகப்பெரிய பணக்காரனா இருந்தாலுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்ல, உன்னோட வாழ்க்கையில ஒரு உண்மையான காதல் கூட கிடையாது, எல்லாருமே உன்கிட்ட பணத்துக்காக தான் பழகுறாங்க, சோ நீயும் எல்லாமே பணம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படி எல்லாம் சொல்லி இருந்திருப்பாரு. இதெல்லாம் ஹீரோ நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா அம்மா ஃபீல் பண்ணி இந்த மாதிரி அப்பாவை சீக்கிரமா போய் பாரு, அவனும் வேகமா வந்து பாக்குறா. அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லி அதை மட்டும் நீ எனக்காக நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்க இவனும் அப்பா சொல்லுங்க என்னன்னு. உடனே அவரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போ, காசு எடுத்துட்டு போகாத, நீ யாருன்றது யாருக்கும் சொல்லாத, ஒரு 30 நாள் மட்டும் இப்படி சர்வை பண்ணு அப்படின்னு சொல்ல ஏன்பா இப்படி எல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. கேள்வி எல்லாம் கேட்காத, இதை நீ பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிடுறா. அப்புறமா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. சோ அவனுடைய அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அம்மா கிட்ட வந்து அம்மா நான் இந்த மாதிரி ரொம்ப தூரம் போறேன், ஒரு 30 நாள் என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டேயும் வந்துட்டு நான் கம்பெனிக்கு ஒரு 30 நாள் வரமாட்டேன், நீ தான் இந்த கம்பெனியை பாத்துக்கணும், எங்க போறெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டிரைவர் கிட்ட ரொம்ப தூரம் தள்ளி போய் விட சொல்றான். அவனுடைய டிரைவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு இவன மாதிரி தான் ஸ்டைல் எல்லாம் வச்சிருப்பான். சோ என்ன பண்றான்னா இவனுடைய ஐடியெல்லாம் அவன் கிட்ட கொடுத்துட்டு அவனுடைய ஐடியெல்லாம் இவன் வாங்கிக்கிறான். சோ கடைசியா ரொம்ப தூரம் தள்ளி நம்ம ஹீரோ வந்து நியூயார்க்ல வந்து லேண்ட் ஆகுறான். கையில ஒரே ஒரு பேக் தான் இருக்குது, கையில பெருசா காசும் கிடையாது. சரி நாம ஃபர்ஸ்ட் ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேக்குறான். ஆனா அவரை பாத்தீங்கன்னா இவனை பார்த்துட்டு என்னப்பா தம்பி சும்மா விளையாட வந்திருக்கிறியா, உனக்கெல்லாம் இங்க வேலை கிடையாதுப்பா, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுடைய உண்மையான பேரை கூட யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல, அதனால சரி வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லுமே அந்த ஊரை சுத்தி சுத்தி பாக்குறான். ஆனா எதுவுமே கிடைச்ச பாடு இல்ல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா ஒரு பாருக்கு போய் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். கையில வந்து கொஞ்சம் காசு தான் வச்சிருப்பா. இப்படி இருக்க போல ஒரு அழகான பொண்ணு அந்த பார்ல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ பக்கத்துல வந்து என்னங்க சிங்கிளா தான் இருக்கிறீங்களா அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லாவே பேசுறா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆமா உங்க பேர் என்ன, அது போக நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, ஏதோ பெரிய கம்பெனில தானே வேலை பாக்குறீங்க, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்ல இல்ல நான் எந்த வேலையும் பண்ணல, எனக்கு தங்குறதுக்கே இடம் இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அவ்வளவுதான் அந்த பொண்ணு என்ன விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவங்க எதுக்கு நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க உடனே இந்த பொண்ணும் என்ன சிங்கிளா தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டது ஆமா எனக்கு தங்குறது கூட இடம் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறா. இங்க வந்ததுமே இங்க வீட்டுக்கு வெளியில ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருப்பான். இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்படி இருக்க இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்டதும் உனக்கு என்ன ரூம் வேணும் அவ்வளவுதானே, உள்ள போய் அங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல சரி ஓகே இன்னைக்கு நைட்டு தூங்க இடம் இருந்தா போதும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ உள்ள போய் நல்லா தூங்கலான்னு போறா. அப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மார்க்கமா நம்ம ஹீரோ பக்கத்துல வரா. உடனே இவனுக்கு என்ன பண்றது
பண்றதுன்னு தெரியல, ஐயோ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு. சாரிங்க, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு சின்ன பிட்டை தூக்கி போடுறான். ஓ அவனா நீ அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே படுக்க வச்சுட்டு இவ பாத்தீங்கன்னா அந்த பெட்ல தூங்கிடுறா. அப்படி தூங்கும் போது அவ பயங்கரமா குரட்ட விடுறா. நம்ம ஹீரோவால தூங்கவே முடியல. சரி இங்க இருந்தா தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர ஹீரோயின் பாத்தீங்கன்னா கரெக்டா கண் முழிச்சிடுறா. யார்டா நீ அப்படின்னு பயங்கரமா கத்த. அவ்வளவுதான், அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். சோ வீட்டை விட்டு அடிச்சு தொடத்துட்டாங்க போல. சோ இப்படி இருக்க எங்க போறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு 2 ரவுடி பசங்க வந்து, யார்டா நீ ஏரியாக்கு புதுசா? ஆமா, என்ன கையில எல்லாம் என்ன வச்சிருக்கிற, எவ்வளவு காசு வச்சிருக்கிற அப்படின்னு மிரட்டி கேக்குறாங்க. ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவங்கள அடிச்சு போட்டு இந்த எமர்ஜென்சி ஃபயர் எக்ஸிட்க்கு பாத்தீங்கன்னா தனியா அந்த வீட்டுகள்ல எனிப்படி மாதிரி இருக்கும், அது மேல ஏறி அப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா அந்த டைம்ல வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு இதை பார்த்துட்டு, எவனோ ஒருத்தன் என் வீட்டை எட்டி பாக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி ஹீரோவை போட்டு கொடுக்குறா. அடுத்ததே பாத்தீங்கன்னா போலீஸ் இங்க வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே ஜெயில போடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்லடா, ஜெயில இருக்கவும் நல்லா தான் இருக்குது, ஒரு நாள் தங்குறதுக்கு இடம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறா. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப இவனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எங்கேயோ பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது போல. சோ பயந்துகிட்டே வேக வேகமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அம்மா என்னால அதை மறக்க முடியல, என்ன யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியே இருக்குது, என்னால வெளியில கூட போக முடியல அப்படின்னு வீட்டுல போய் சொல்லு. அம்மாவும் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப நாளே தனியா இருக்கல்ல, நீ வேணா யார் கூடயாவது டேட் பண்ணு, யாரையாவது லவ் பண்ணு, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல. இல்ல இல்ல அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதே டைம்ல இந்த சைட்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லுமே அங்கே இங்கே சுத்தி பாக்குறான். இவனுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கல, சோ தங்குறதுக்கும் இடம் கிடைக்கல. உடனே என்ன பண்றான்னா பார்க்ல இருக்கிற பெஞ்சில படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் அது ஹீரோ கிட்ட கையில அந்த அளவுக்கு காசு இல்ல. சோ என்ன பண்றதுன்னு தெரியல, கையில 50 ரூபா மட்டும் தான் இருக்கு. உடனே அங்க ஹாட் டாக்ஸ் விக்கிற ஒருத்தர் கிட்ட போய், என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, சோ இந்த 50 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டதும் அவரும் கொஞ்சம் நல்லவர் போல சரின்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு கொடுத்துட்டு, காசெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் வரா. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில மோதி கீழே விழுந்துடுறா. உடனே அந்த டிரைவர் வெளியில வந்து, யாருங்க நீங்க, என்னாச்சு, ஏதாவது உங்களுக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு ரொம்பவே நல்லா விசாரிக்கிறாரு. இந்த டிரைவரும் நல்லவன் மாதிரி தான் தெரியுது. உடனே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா, சாரிங்க என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. சரி இப்ப நீங்க எங்க போறீங்க, நான் வேணா உங்களை விடட்டுமா அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் கேக்குறா. இல்ல இல்ல எனக்கு எங்க போறதுன்னே தெரியல, எனக்கு ஒரு வேலை கூட கிடையாது அப்படின்னு சொல்லு. இவனும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வேலைக்கு ஆட்கள் தேவைன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, நீங்க வேணா அங்க போய் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் சரியன்ற மாதிரி ஹீரோ சொல்ல. சோ ஹீரோ கூட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல கொண்டு வந்து விடுறாரு. சோ அந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் அவன் ஒரு பைத்தியக்கார கூமுட்டை, மனுஷங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டான், எல்லாருமே திட்டிக்கிட்டே இருப்பான். அது போக இவனுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அது போக இவனுக்கு ஒரு பொண்ணு, மொத்தமா 3 பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, தம்பி என்ன வேலை வேணுமா, ஆனா என்ன டிரைவர் வேலை ஃப்ரீயா தான் இருக்குது, சோ நீ டிரைவரா ஜாயின் பண்ணிக்கோ, ஆனா அது மட்டும் கிடையாது, நாங்க சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யணும், அது போக நீ எங்க ஃபேமிலியில தான் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல நாம இங்கேயே தங்கிக்கலாம், ஏன்னா இவனுக்கு இதே விட்டா வேற இடம் தெரியாது இல்லையா, சரின்னு சொல்லிட்டு இவனும் இங்கேயே தங்குறதுக்கு ஒத்துக்குறான். இன்னைக்கு நைட்டே அந்த ஓனர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஓனர் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு, அதுல உள்ள எம்ப்ளாயி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டில வந்து அட்டென்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதுல நம்ம ஹீரோ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சர்வ் பண்ற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த டைம்ல டிவில நியூஸ் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபெரோ கம்பெனி மிகப்பெரிய ப்ராஃபிட் அடைஞ்சிருக்குது, அவங்க ஆப்பனண்ட்டை தோக்கடிச்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு நியூஸ் வருது. சோ இது எல்லாத்தையுமே எல்லாருமே வாய் பொழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஃபெரோ கம்பெனியோட உண்மையான ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா உடனே அந்த அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நம்ம கம்பெனியில வேலை செய்யற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் $5,000 இன்க்ரீஸ் பண்ணி போடு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட்டை மிரண்டு போறா. ஏன்னா இந்த அளவுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹீரோ கவனிச்சிருக்கவே மாட்டான். இப்ப திடீர்னு எதுக்கு இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு முழிக்கிறா. சோ இவனுக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்ப கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரூம்க்கு வரா. உள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஓனருடைய வைஃப் இருக்காங்க. சோ நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும், சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது யாரோ கதை தட்டுறாங்க. சோ உடனே இந்த வைஃப் பயந்து
போய் கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த வைஃபோட பொண்ணு தான். சோ அந்த பொண்ணும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து வாங்க நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம், உங்களை தான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன், நீங்க எங்க தான் இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கீழே இருந்து அந்த அம்மாவும் பாத்துக்கிட்டே தான் இருக்கா. அந்த டைம்ல இன்னொருத்தவங்க வந்து கதையை தட்டுறாங்க. அவ்வளோதான் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேகமா பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. சோ இப்போ வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓனர் தான் வந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து தப்பா பேசுறாரு. என்னடா இந்த ஃபேமிலி நம்மள மேட்டர் பண்ணாம விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ள நினைச்சுப்பா. உடனே இவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சார் என்கிட்ட ஸ்கின் அலர்ஜி இருக்குது, அதுவும் ஆபத்தான அலர்ஜி அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. இதை கேட்டு பாத்தீங்கன்னா அவர் பயந்து ஓடியே போயிடுறாரு. மொத்த 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களும் பயந்து ஓடி போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் அது நம்ம ஹீரோ இந்த ஓனரை கம்பெனில விடுறதுக்காக வந்திருக்கிறா. அப்படி விட்டுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பாக்குறா. சோ இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல பார்த்தது தானே, அதனால சாரி கேட்கலான்னு மாதிரி போகவும், ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததுமே ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினும் இந்த ஓனரோட கம்பெனில தான் வேலை பாக்குறா. இப்படி இருக்க அடுத்தது ஹீரோ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக ஒரு பொக்கே வச்சுட்டு போறான். சோ இது யாரு வச்சுட்டு போனாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. இப்படி இருக்க அந்த ஓனர் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய பேக்கை என்னுடைய வீட்டுல விட்டுட்டு போயிட்டேமா, வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கொஞ்சம் வெளியில போறேன், நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒழுங்கா வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு. சோ நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பேக்கை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போறா. அப்புறமா அதை எடுத்துட்டு மறுபடியும் போலான்னு வரும்போது அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹீரோ சும்மா தான் இருக்கிறான், இவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் இல்லையா, அதனால நீ என்ன பண்றான்னா இந்த ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவளோட வீட்டுல விட்டுட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிக்கிட்டு கார்ல போறான். அப்படி போகும்போது அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல, அதனால அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், சோ இப்படித்தான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சாரி கேக்குறான். அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது, அது போக ஆபீஸ்ல பொக்கே வச்சிருப்பான்ல அதுவும் நம்ம ஹீரோ தான் வச்சிருந்திருப்பா. அதனால நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் நம்ம ஹீரோ கூட்டிக்கிட்டு போறா. சோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. 2 பேருக்குமே 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும்ல, இந்த மாதிரி யாரோ அவளை தொடுற மாதிரி. சோ அது என்னன்ற கதையை நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றா. அதாவது இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சோல்ஜரா இருந்தாரு, அவர் வந்து ஒரு வார்ல இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை யாரோ கான்டாக்ட் பண்ணாங்க. சோ நான் யாருன்னு போய் பார்க்கலான்னு போனா அங்க ஒருத்தன் என்ன இந்த மாதிரி தப்பா நடக்க ட்ரை பண்ணா. சோ அன்னையில இருந்து நான் யார் கூடயும் பேச மாட்டேன், யார் கூடயும் பழக மாட்டேன், ரொம்ப ரொம்ப பயப்படுவேன், ஆனா நீ தான் இப்ப என்கிட்ட ரொம்ப நல்லா பேசியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குது. அதே மாதிரி ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா இருந்து கஷ்டப்பட்டு ஹீரோயின் வேலை பாக்குறதுனால இவனுக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்படி இருக்க கட் பண்ண அடுத்த நாளாவது ஆபீஸ்ல ஓனரோட பொண்ணு இருக்கால, அவ வந்து இந்த ஓனர் கிட்ட என்ன சொல்லிருக்கானா, இந்த மாதிரி ஹீரோ அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. சோ இது தெரிஞ்சதுமே ஓனர் வந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா திட்டுறாரு. இவனும் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றான், நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு இருந்தாலும் பாத்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அப்படி தூக்கும் போது நம்ம ஹீரோயினும் எல்லாம் பார்த்திருப்பா. உடனே ஹீரோயினும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேச அவ்வளோ தான் ஹீரோயினும் வேலையை விட்டு தூக்கிடுறாரு. சோ 2 பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே சோகமா ரோட்ல நடந்துகிட்டு போறாங்க. சோ அடுத்தது நம்ம ஹீரோக்கு எங்க போகணும்னு கூட தெரியாது இல்லையா, அதனால ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, பேசாம நீ என்னோட வீட்டுக்கு வந்துடு, நான் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறேன், அது போக நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறேன், அது மூலியமா நாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தங்குறதுக்கு ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாக்கு ஹீரோவை பார்த்ததுமே சுத்தமா பிடிக்கல, ஏன்னா இவன் கிட்ட இப்ப வேலை இல்ல இல்லையா, ஹீரோயின் ரொம்ப நாள் தனியா இருந்து இப்ப ஹீரோ கூட நல்லா பழகுறதுனால சரி நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க தங்குறதுக்கு அலோவ் பண்ணிக்கிறாங்க. சோ கட் பண்ணா ஹீரோயின் சேவ் பண்ணி வச்சிருந்த காசை வச்சு ஏதோ ஒரு ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோக்கு தான் பிசினஸ் நாலேஜ் எல்லாம் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து கொஞ்சம் குயிக்காவே சக்சஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே டைம்ல 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு கால் வருது. அட்டென்ட் பண்ணா யாருன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணிருக்கிறான். இந்த மாதிரி நீங்க ப்ரூஃப் எல்லாம் மாத்திட்டு இங்க இருந்து போயிருக்கீங்களே, அதனால நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, இது ஆப்போசிட் கம்பெனி வந்து கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சோ நீங்க வந்தா மட்டும் தான் இதை சால்வ் பண்ண முடியும், ஏன்னா கோர்ட்ல ஹியரிங் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட நான் இந்த மாதிரி கலிபோர்னியா போகணும்,
சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா அவனுடைய கம்பெனிக்கு வந்துடுறான். சோ இந்த கோர்ட்டுக்கு வந்ததும் அவனுடைய உண்மையான ஐடி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு அந்த கேஸ்ல இருந்து எப்படியோ வெளியில வந்துடுறான். சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த நியூயார்க்கு கிளம்பி வரா. இங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசவும், ஆனா ஹீரோயினை பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல இருக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோ அவனை பத்தி எதுவுமே ஒழுங்கா சொல்லல. அவன் பாட்டு கலிபோர்னியா போறா அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. சோ பயங்கர கோவத்துல இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓனரோட வைஃப் வராங்க. வந்து வேணும்னே ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோயின் தள்ளித்தான் விடுறா. இருந்தாலும் ஹீரோயின் பார்த்துட்டு இவங்க எதுக்கு இங்க வந்து உன்னை கட்டி பிடிச்சாங்க, அப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குது, என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து போக ஹீரோவும் பின்னாடியே வந்து எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றா. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோவை திட்டிட்டு அவளுடைய வீட்டுக்கு போயிடுறா. இங்க ஆபீஸ்க்கு வந்த நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கிறா. ஏன்னா இது தான் 30வது நாள். அவனுடைய அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற போறான். இப்படி இருக்க போல இந்த சைட்ல ஹீரோயினுக்கும் கால் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோயினோட அம்மா கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி என்னோட பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாத, அவளுக்கும் கூட பேச விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடனே அவனுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ அம்மாவும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ எப்படி மாறிட்டேன்னு தெரியுமா, அது போக உனக்கு ஏத்தவ அவதான், சோ நீ அவளை விட்டுறாத அப்படின்னு அவங்களும் மோட்டிவேட் பண்ண. உடனே ஹீரோவும் பாத்தீங்கன்னா நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வரா. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோ கிட்ட வேணும்னு இப்படி சொல்லிருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்க்கணும் போல தான் இருந்திருக்குது. சோ இது தெரிஞ்சதுமே ஹீரோயின் அவளுடைய அம்மாவை திட்டுட்டு மறுபடியும் ஹீரோ கூட ஒன்னு சேர்ந்துடுறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஓனருக்கு ஒரு கொரியர் வருது. அப்ப இவன் என்ன கேக்குறான்னா, இந்த வீட்டுல ஃபெரோன்னு ஒருத்தன் வேலை பார்த்தான்ல, அவன் எங்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவன் எல்லாம் இப்போ வேலை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவர் யாருன்னு தெரியுமா, இந்த உலகத்திலே டாப் 10 பணக்காரர்ல ஒருத்தர், அவர் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்கை கொடுக்குறாங்க. இதை பார்த்து அந்த ஓனருடைய ஃபேமிலியே ஷாக் ஆயிடுறாங்க. அதே டைம்ல இந்த சைட்ல ஹீரோ காமிச்சா ஹீரோயினை கலிபோர்னியாக்கு சர்ப்ரைஸா கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கா. சோ ஹீரோயினும் என்ன என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் இப்பதான் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவன் அப்பா சொன்னதும் அதுக்காக அவன் என்னென்ன பண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ பணக்காரன் என்ற மாதிரி நடக்காம உண்மையான லவ் தானே நம்ம ஹீரோயின் மேல வச்சிருந்தா. அதனால ஹீரோயினுக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட அம்மா கிட்ட நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. சோ ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பிக்ஸ் பண்றாங்க. பயங்கர கிராண்டா கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்கிறா. அதோட பாத்தீங்கன்னா இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.